அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஜிஎஸ்டி இதற்கான விரிவாக்கங்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது இதோட வரலாறு இதெல்லாம் நமக்கு வேணாங்க. ஸோ இப்போ இதோட நிலைமை என்ன, இது நல்லதா கெட்டதா, இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி மற்றும் சேவை வரி அப்படின்றது தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கட்டிட்டு இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பே பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான ஒரு மெயின் டிஃபரன்ஸ் வந்து இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ நேர்முக வரின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு நம்ம கட்ட வேண்டிய அந்த வருமான வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்யும் பொழுதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்கச்சக்க டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ், வேட் போன்ற எக்கச்சக்க டேக்ஸ் மற்றும் 17 வகையான டேக்ஸ் வந்து ஓவராலாக வந்து இருந்தது. ஸோ இதில் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இத்தனை டேக்ஸ் இருந்ததுனால ஸ்டேட்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது டேக்ஸ் என்ன ஏதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில விஷயங்கள் கம்மியாக இருந்தது, ஈஸியாக வந்து சரியாக போச்சு. ஆனால் இந்தியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அந்தந்த மாநிலங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான பலவிதமான சின்ன சின்ன டேக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து நீங்கள் ஒரு வணிகம் செய்யணும் அப்படின்னும் பொழுது அந்த டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியாமல் இருந்தது. ப்ளஸ் இது இல்லாமல் நிறைய பேர் வந்து பிளாக் மணியை பதுக்கிறதுக்கு வந்து இது ஒரு வழியாக யூஸ் பண்ணாங்க. யார்கிட்ட எவ்வளோ போகுது எவ்வளோ வருது அப்படின்னு தெரியாததுனால. ஸோ இந்த இடத்துல தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே வரி தான். ஸோ நீங்க இங்க ஒரு வரி கட்டினாவே போதும், நீங்க எந்த இடத்துக்கு இந்தியாவில் எடுத்துட்டு போனாலும் அதே வரி தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இவங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு விதமான வரியை வந்து ஒவ்வொரு பொருள் மேலேயும் வந்து மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எப்படி வந்து நல்லது அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஒரு பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் டாக்ஸ் கட்டினா போதும், வேற எங்கேயுமே வந்து எதை பத்தியும் நான் ஒரி பண்ண தேவையில்லை. டேரக்டா வந்து நான் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுல இருந்து டைரக்டா போக மெஜாரிட்டி ஷேர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து அவங்க ஸ்டேட் ஜிஎஸ்டின்றது போல அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து வாங்கிக்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். ஸோ இது வந்து நார்மலா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பெனிஃபிட் ஆகும். எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி போட்டிருக்காங்க இந்த சார்ட்டை நீங்க பாருங்க. இந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த விதத்துல வந்து வரி போட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கடலை மிட்டாய்க்கு 18% வரி, அதே போல பீஸாக்கு வெறும் 5% தான் வரி. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். இது போல வந்து எந்தெந்த பொருட்களுக்கு என்னென்ன மாதிரி வரி போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க. ஒரு கலை மற்றும் நம்முடைய நாட்டுடைய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய், நம்ம அதை தான் வந்து ஊக்குவிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திகள் இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ரன்னிங்ல இருந்து நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா கூட அதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்கும். அது போல நாட்டுல மக்கள் வந்து அவங்க உற்பத்தி செஞ்சு அவங்க தயாரிக்கிற அவங்களுடைய உழைப்பாலேயே வந்து முற்றிலும் கொண்டு வந்து எந்த ஒரு கார்பரேட்டுடைய அனுமதியுமே தேவையில்லாம அவங்களே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தனியான ஒரு விஷயத்த நீங்க அது போல பிசினஸை ஊக்குவிக்கணுமே தவிர அதற்கெல்லாமே 18% போட்டுட்டு பீஸா அது போல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து கம்மி பண்ணி வச்சு யாரு எதை டெவலப் பண்றாங்க அப்படின்றதுதான் எல்லா தரப்புலையும் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது நான் மட்டும் கிடையாது, மக்களுடைய கருத்தும் என்ன அப்படின்றத நீங்க இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு சின்ன கற்பனை காட்சி தான். இதை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த விஷயம் என்ன அப்படின்றது புரியும். ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. சென்ட்ரல் கவர்மெண்டால புதுசாக அறிவிக்கப்பட்ட திட்டம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகே, ஜிஎஸ்டி வந்து இது வரைக்கும் பே பண்ணிருக்கீங்களா? என்னோட சமீபத்தில் நான் பண்ண பைக் சர்வீஸ்க்கு பே பண்ணேன். எவ்வளோ கட்ட வேண்டிய இடத்துல எவ்வளோ கட்டினீங்க? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லேபர்லாம் சேர்த்து ஒரு 800 சில்லரை கட்ட வேண்டியது இருந்துச்சு, டாக்ஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ 800 சில்லறங்கிற இடத்துல இப்போ ஒரு 900 ரூபாய் கட்ட வேண்டியது. ஸோ அதிகமாக கட்டியிருக்கேன். அதிகமாக தான் கட்டிருக்கீங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம். ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ சூன். ஓகே, see you. Bye. ஜிஎஸ்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yeah. GST is very good initially. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் மேக்ஸிமம் அவுட்டர்லாம் வெளியிலலாம் போனால் பார்த்தீங்கன்னா பீஸாஸ் இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் சாப்பிடுவோம். ஸோ அது எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ இனிஷியலி இட்ஸ் வெரி குட் ஃபார் அஸ். இது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நாட்டுக்கு? ஆமாம், நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவேன் டேரெக்டாக, ஈஸியாக சாப்பிட்றதுக்கு அந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் நாட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக போகுது இல்லை. ஸோ இன்னும் கண்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும். இல்லை எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு we have to do something, right? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி நல்லதுன்றீங்க? நல்ல விஷயம் தானே. அப்போ மற்ற மக்களை பற்றி நீங்கள் யோசிக்கல? கவர்மெண்ட் எல்லாருமே தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நோ வரிஸ், எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கவர்மெண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாடு வளரணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல கண்ட்ரி க்ரோ ஆகணும்னு எல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது வி ஷுட் சாக்ரிஃபைஸ் சம்திங், ரைட்? இப்போலாம் எல்லாருமே பண்ணணும். ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் சொல்லப்பட்ட புதிய ஒரு திட்டம். ஓகே, இது வரைக்கும் ஜிஎஸ்டி எங்கேயாச்சும் பே பண்ணியிருக்கீங்களா? ஜிஎஸ்டி
நான் சாப்பிட்ட ஹோட்டலில் பே பண்ணியிருக்கேன். நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்டோம். அதுக்கு ஒரு 600 ரூபாய் பில் கட்டணும். அதுக்கு 120 ரூபாய் டேக்ஸ் போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி ஸோ டேக்ஸ். இதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது அந்த மாதிரி டேக்ஸ் வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, ஆனால் இந்த அளவுக்கு வந்ததில்லை. ஓகே, தேங்க்ஸ். ஆமா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது வரைக்கும் ஜிஎஸ்டி எங்கேயாச்சும் பே பண்ணிருக்கீங்களா? ஆமா, நான் யூஸ்வலி கேன் வாங்குவேன். இவ்வளோ நாளா 25 தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி வந்த அதுக்கப்புறம் 35 ருபீஸ் வாங்குறாங்க. 10 ரூபா அதிகமா ஏத்தி வாங்குறாங்க. ஓகே, அதுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்றாங்களா? அப்ப அவங்க கேட்டா அவங்க அதான் சொல்றாங்க, ஜிஎஸ்டி தான், ஜிஎஸ்டினால தான் இந்த 10 ரூபா ஏத்தி இருக்கோம் அப்படின்னு. ஏன் தண்ணி ஒழுங்க ஊத்துறா ஃபர்ஸ்ட் டே. சொல்லுங்க நாச்சு. ஜிஎஸ்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா புதுசா ஏதோ வரின்ற மாதிரி பேசிக்கிறாங்களே, அதை பத்தி. வரி ஏதோ சொல்லிட்டு தானே இருக்காங்க. நானும் அங்கங்க கேள்விப்பட்டுனே இருந்தோம். காலையில டீ கடையில கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஜிஎஸ்டி வரி கட்டியிருக்கீங்களா? கட்டியிருக்கேனே. எந்த இடத்துல கட்டியிருக்கீங்க? காலையில கூட டீக்கு 7 ரூபாய் இத்தனை நாள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஏதோ வரி வந்துடுச்சு, அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கட்டணும்ட்டு 10 ரூபாய் வாங்கினாங்கன்னா கேட்டாக்க ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று சொன்னீங்களே அந்த வரிக்கு ஏதோ கட்டணும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க. சரி, அங்கே மட்டும்தான் அப்படின்னு போயிட்டு அண்ணாச்சி கடையில் ஏதாச்சும் மளிகை சாமானெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே குடும்பத்துக்கு 500 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். இப்போ கேட்டால் 700 ரூபாய் 790 ரூபான்றது அதே பொருள். கேட்டாக்க அவரும் அதே வரி ஏறி போச்சு அப்படின்றாரு. எங்கள் கேட்டாலும் இதை தான் சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ ஏறுதே, நமக்கு ஏதாச்சும் குறையுமானா எதுவுமே குறையவும் மாட்டேங்குதுங்க. அந்த பாருங்க, அங்கே நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10 மூட்டை எடுக்கிறாங்க. அந்த 10 மூட்டைக்கு போன வருஷம் என்ன ரேட்டோ அதை விட கம்மியாக தான் போகுதே தவிர அதிகமாகவே போக மாட்டேங்குதுங்க. என்ன வரி விதிச்சு எனக்கு யாருக்கு கொடுக்குறாங்களோ தெரியலைங்க. ஜிஎஸ்டினால் விலை குறையிறதுக்கும் நிறைய பொருட்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் நம்ம நார்மலாக கடையில் வாங்கினப்போ இருந்த ரேட்டை விட இப்போ ஜிஎஸ்டி மூலிமா அதற்கு வரி கட்டி அந்த ஷர்ட்டை வந்து நம்ம வாங்கும் பொழுது அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கு. பட் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு நார்மலான கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பொருளுக்கு எந்த விலை வந்து மக்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்ற வகையில் அந்த ஜிஎஸ்டி உண்மையில் இருக்கா அப்படின்ற கேள்வி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்றது கெட்டதா நல்லதா அப்படின்றத விட நாட்டுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். அது கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், இல்லை மக்கள் எல்லாருக்குமே ஒரே விதமான வரியாக இருக்கட்டும். ஸோ ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த ஒரே விதமான வரி மக்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் மேலே விலை வந்து குறையுதா, எந்த விதத்தில் வந்து குறையுது, மக்களுக்கு எப்படி நல்லது ஆகுது அப்படின்றத பார்க்கும் பொழுது அது உண்மையிலே வந்து நல்லதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த விதத்தில் தான் கவர்மெண்ட் எதில் எல்லாமே ஒரு பெரிய மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே புரியுது. ஸோ மெயினாக வந்து ஜிஎஸ்டியை இன்னும் எந்த மாதிரி வந்து மாற்றங்கள் வேணும் அப்படின்றத எல்லா சைட்லையுமே வந்து அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்கவுங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பப்ளிக்கில் அப்படின்னு ஒரு வியூ நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இந்த ஜிஎஸ்டியில் மக்கள், அதுவும் ஒரு நடுத்தர மக்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன அலசல் இந்த ஜிஎஸ்டியை பற்றி என்னுடைய கருத்துக்கள், நண்பர்கள் கிட்ட இருந்து வாங்கின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜிஎஸ்டியை பற்றி என்ன கருத்துக்கள் இருக்குது, இது நல்லதா கெட்டதான்றது இங்கே ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்கள். நீங்களும் கீழே வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது போல் ஒரு பப்ளிக் விஷயங்கள், ஒரு தேவையான நீங்கள் கேட்கக்கூடிய பல விஷயங்களை பற்றியும் நம்ம அடுத்ததாக வந்து பேச போகிறோம். ஸோ அப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு வித்தியாசமான வீடியோடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க நல்ல உலகம். ஓடிட்டு இருக்கா பிஹைண்ட் த சீன்ஸ். வாய்க்கிட்டு வைக்காது. வயலுக்கு நெல் பாய்ச்சிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இல்லை. பசங்க காலையில் கடன் மிட்டாய் கேட்டாங்க. 5% ஏதோ 18% வரி எக்ஸ்ட்ரா போயிடுச்சின்னு சொன்னதுனால சரி பீஸாக்கு 5% இருந்ததுனால அது வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லி கேட்டான் பையன். அதை வாங்கிட்டு வரலான்னு போயின்னு இருக்கிறேன் அப்படின்னு. ஜிஎஸ்டி வாய முடியாது.